श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामणन्यशरणः शरणं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் திருப்பாவையினுடைய முதல் 2 பாசுரங்கள் என்னென்ன, அந்த பாசுரங்களை எப்படி உச்சாரணம் பண்றது, அந்த பாசுரங்களுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். வழக்கம் போல அந்த பாசுரங்களை எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்காக நாம அபியாசம் கொடுப்போம். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்துட்டே அந்த பாசுரங்களை சொல்லலாம். ஒரே நிமிஷம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரிம் பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரிம் பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர்
சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணே யசோதை இளஞ்சிங்கம் ஆர்மேனிச் சங்கன் பதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணே உகந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணே உகந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு
செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் ஐயத்துகின்ற பரமனடி பாடி மெய்யுண்ணோம் ஆளுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஈயுமாறெண்ணி வந்தேலோர் எம்பாவாய். இப்ப நம்ம திருப்பாவை அப்படிங்கிற ஆண்டாளால அருளி செய்யப்பட்ட அந்த 30 பாடல்களை நாம கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 30 பாடல்கள் அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு 8 வரி அதோட கடந்து போறது அப்படிங்கிறது கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரங்களும் ஒரு பாசுரத்தை வச்சுன்னு ஒரு பிஹெச்டியே பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆண்டாளுடைய அந்த ஞானமானது அவ்வளோ தெரியும் நமக்கு. அப்படி சூக்ஷ்மமான பல விஷயங்களை உள்ளடக்கி இப்படி ஒரு அற்புதமான அந்த கிருதியை நமக்காக கொடுத்துருக்கா. அதில் முதல் பாடல் என்ன இருக்கு, அதாவது பாவை அப்படின்னாலே பெண். அந்த பெண்கள்லாம் சேர்ந்து மார்கழி மாதம் 12 மாதங்கள் இல்லையா, சித்திரை தொடங்கி பங்குனி பர்யந்தம் 12 தமிழ் மாதங்கள் இருக்கு. அந்த மாதத்துல பாருங்க, திங்கள்னா மாதம்னு அர்த்தம். இங்க இந்த திங்கள்ன்ற வார்த்தை நம்ம வாரம் அதுலேயும் இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற அந்த 7 நாட்கள்ல திங்கள் அப்படிங்கிற ஒரு நாளையும் குறிக்கும். ஆனா இந்த இடத்துல திங்கள்னு சொல்லும் பொழுது மாதம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். எந்த மாதம்? மார்கழி திங்கள், மார்கழி மாதம். ஏன் அந்த மார்கழி மாசம், ஏன் அந்த மாதம் ஏன் விரதம் பண்ணணும்? இந்த பாவை நோன்பு ஆண்டாள் என்ன பண்றா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் ஒன்று திரட்டுறா. நம்ம எல்லாம் சேர்ந்து கண்ணனை குறித்து தவம் பண்ணலாம். அதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த பாவை நோன்பு எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை அவளிடத்துல சொல்லி எந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரியப்படுத்தி அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வரப்போறா. இப்படி முதல்ல என்ன சொல்றா, மார்கழி திங்கள் அப்படிங்கிறது முதல் பாசுரத்தை ஆரம்பிக்கிறா. இப்போ எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், பிளானிங் அப்படிங்கிறது இருக்கணும். நல்லா பாருங்க, இந்த திருப்பாவை அப்படிங்கிறது ஏதோ தமிழ்ல இருக்கக்கூடிய பாடல்கள்னு கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு நம்ம எம்பிஏன்னு படிக்கிறா, பிபிஏ படிக்கிறா, எம்பிஏ படிக்கிறா, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா எவ்வளோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்தை அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்து போயிட்டா. அது மாதிரி தான் ஆரம்பிப்பா. அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு 5 விஷயங்களை சொல்லி கொடுப்பா. அதுல முதல்ல என்ன இருக்கும், பிளானிங். எப்படி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணணும், அப்படி பிளான் பண்ண விஷயத்த எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயமான சொல்லிக் கொடுக்கும். ஆனால் ஆண்டாள் சொல்லித்தரா பாருங்க, நம்ம திருப்பாவை படிக்கும் பொழுதே நமக்கு தெரிய வரும். முதல்ல பிளானிங், முதல்ல பிளான் பண்றா, என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு. அந்த பாவை நோன்பு அப்படிங்கிறத பண்றதுக்கு அவ செலக்ட் பண்ற மாதம் என்ன, மார்கழி திங்கள், மார்கழி மாதம்.
ஏன் மார்கழி மாதம் எடுக்கணும்? 12 மாதங்கள் இருக்கு. சித்திரை ஆரம்பிச்சு பங்குனி பரியந்தம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்படியா? ஏன் மார்கழி மாசத்தை எடுக்கிறா அப்படின்னாக்கா, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்றார், மாசானாம் மார்க சீர்ஷோகம்னு சொல்றார். 12 மாதங்கள்ல நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, மாசானாம் மார்க சீர்ஷோகம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகமானது கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில சொல்றார். நான் என்ன மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய சுரண்டே போயிட்டு இருக்க. அதுல இந்த மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன்னு சொன்னபடியினால அந்த ஆண்டாள் செலக்ட் பண்ற மாதம் என்ன, எந்த மாதத்தை தேர்ந்தெடுக்கிறா நோன்பு இருக்கிறதுக்கு, பாவை நோன்பு இருப்பதற்கு அப்படின்னாக்கா, மார்கழி திங்கள், மார்கழி மாதம். மதி நிறைந்த நன்னாளால், சாதாரணமா மதி நிறைந்த நன்னாள்லாம் நமக்கு என்ன தெரியும்? அதாவது பௌர்ணமி, மதினா நிலவு, மதி நிறைந்த நன்னாள், முழுமையான நிலா என்னைக்கு இருக்கும்? பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும். மார்கழி மாசம் பௌர்ணமி அன்று. நீராட போதுமீர் போதுமினோ நேரிடையே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால். இந்த நோம்ப பண்ண போறது யாரு அப்படின்னாக்கா, அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ சிறுமீர்கால், அவெல்லாம் தான் சேர்ந்து பண்ண போறா இல்லையா? நீராட போதுமீர் போதுமினோ நேரடிய, முறையாக ஸ்நானம் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? கூர்வேல் கொழுந்துழல் நந்தகோபன் குமரன், கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். யாரு? நாராயணனே. இப்போ அந்த நாராயணன் அப்படிங்கிற அங்க ஒரு ஏவகாரம் போடுறார். நாராயணஹா ஏவ, இல்லையா? இந்த வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. மொத்தம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு 108 திவ்ய தேசம் பிரசித்தமா சொல்றா. 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதுல 106 மட்டும்தான் நம்ம இந்த பூலோகத்துல சேவிக்க முடியும். மற்ற ரெண்டும் மேல் லோகம்தான். அப்படி 108ஆவதா இருக்கக்கூடிய வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா யாரால அதுக்கு உபாயம் கொடுக்க முடியும்னாக்கா, நாராயணனே. அந்த ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சாதான் அது முடியும். 106 திவ்ய தேசங்களையும் சேவிச்சாலும் 108ஆவது திவ்ய தேசம் சேவிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த நாராயணனே அவன் என்ன பண்ணணும்? நமக்கே பறை தருவான். இப்போ முதல்ல என்ன சொன்னா, யாரெல்லாம் சேர்ந்து இந்த நோம்ப பண்றது அப்படின்னா யாரை கூட்டா? ஆயர்பாடி சிறுமீர்கால், அவளை சேர்த்துண்டா இல்லையா? அடுத்தது யாரை உத்தேசிச்சு இந்த விரதமானது நோம்பானது இருக்க போறது அப்படின்னாக்கா, நாராயணனை குறிச்சு இந்த விரதமானது இருக்க போறது, அந்த கண்ணனை குறிச்சு இருக்க போறது. அந்த நாராயணன் எப்படி இருந்துருக்கான் அப்படின்னாக்கா, அவனுக்கு விசேஷணங்கள் சொல்றார் பாருங்க. கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். இப்பேற்பட்ட குணங்களை உடைய நாராயணனே, அவனை குறிச்சுதான் நம்ம நோன்பு இருக்க போறோம். சரி சுவாமி, அவனை குறிச்சு நோன்பு இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பலன் வேண்டாமா? இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டா, யார் யார் பண்ண போறோம்னு சொல்லிட்டா, எந்த மாசம் பண்ண போறோம்னு சொல்லிட்டா, இப்படிலாம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பலன் இல்லாம எந்த காரியத்தையும் யாராவது பண்ணுவாளா? பண்ண மாட்டாளே. இப்படி இந்த பாவை நோம்பிற்கு என்ன பலன் கிடைக்க போறது அப்படின்னாக்கா, நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்றால் மோக்ஷம், பறை என்றால் மோக்ஷம் என்று பொருள். அந்த மோட்சத்தை தருவான். அப்பேற்பட்ட அந்த நாராயணனை நம்மளாம் என்ன பண்ணோம்? பாரோள் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நம்ம பண்ண போற இந்த விரதமானது எல்லாருக்கும் நன்னா தெரியணும். பா, இப்படிப்பட்ட விரதம் யாருமே பண்ணல அப்படின்னு இந்த உலகமே, இந்த இந்த உலகமே நம்மளை கொண்டாடணும். அப்பேற்பட்ட புகழை நாம் அடையணும். அதற்கு நீங்களா வாங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களை கண்ணனை அடைவதன் பொருட்டு இப்படி ஒரு பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு
விஷயத்தை செய்வதற்கு அது எப்போ பண்ணணும்? அவ எந்த மாசம் செலக்ட் பண்றா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ன? பௌர்ணமி. அப்பேற்பட்ட நன்னாளில் நீராட போதுமீர் போதுமினோ நேரிடையீர் இல்லையா? நன்னா குளிச்சுட்டு காலங்கார்த்தால விடியற் காலையில குளிச்சுட்டு சீர்மல்கும் ஆய்ப்பாடு. எப்பேற்பட்ட ஆயற்பாடு தெரியுமா? அது சீர்மல்கும். அப்படி இருக்கும் வளம். அவ்வளவு பசுக்கள், அவ பராமரிக்கக்கூடிய பசுக்கள் அப்படி இருக்கும். அவ்வளவு பசுக்கள் அங்க இருக்கும். அதுல அப்படியே அந்த பால் அப்படிங்கிறது பிரவாகமா போகுமா. அப்பேற்பட்ட சீர்மல்கும் அப்படி செல்வ சிறப்போடு இருக்கக்கூடிய ஆயர்பாடு சிறுமீர்கால் நீங்களாம் வாங்கும். நம்ம அந்த கண்ணனை குறிச்சு எப்பேற்பட்டவன்? கூர்வேல் கொடுந்தொழிலன். இதெல்லாம் விசேஷனம். நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதையனுடைய இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கருமையான நிறத்தை உடையவன், கதிர்மதியம் போல் முகத்தான், அப்படி சூரியனை போல கண்களை உடையவன், அப்படி பிரகாசிக்கும் நந்தகோபனுடைய குமரன் அவன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இப்படி விசேஷனம். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் நமக்கு என்ன பண்ணுவான்? நம்ம நோன்பு இருந்தா நமக்கே பறை தருவான். வேற யாருக்கு தர போறான்? நமக்கு தராம. அப்பேற்பட்ட நாராயணன் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மோட்சத்துக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதான இந்த முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமே போதுமினோ நேரிடையே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அது மாத்திரமல்ல, ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அந்த நந்தகோபருக்கும் யசோதைக்கும் மகனாக இருக்கக்கூடிய கார்மேனி செங்கன் கருமையான கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய கதிர்மதியம் போல் முகத்தான். அவன் அப்படி பிரகாசமா இருக்கும். அவனுடைய ஒரு சூரியன் போல அவனது முகமானது பிரகாசிக்கக்கூடியது. அவனுடைய கண்கள் அப்படி தேஜஸோடு இருக்கும். அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கே வரை தருவான், மோட்சம் தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். எம்பாவாய் இந்த பாவைக்கு நோன்பு இருப்பதற்காக வரக்கூடிய பாவாய். இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதாக முதல் பாசுரம் மூலமாக நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறா ஆண்டா. இரண்டாவது பாசுரம் என்ன? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. சரிம்மா, நாங்களாம் ஆயர்பாடு சிறுமிகள், நாங்கள் தான் இந்த நோன்புக்கு சரியான நபர் அப்படிங்கிற மாதிரி எங்களை தேர்ந்தெடுத்திருக்க. யாரை உத்தேசித்து பண்ண போகிறோம்? ஸ்ரீமன் நாராயணன் உத்தேசித்து பண்ண போகிறோம். அவன் நமக்கு என்ன கொடுக்க போகிறான்? மோட்சம் கொடுக்க போகிறான். அதெல்லாம் கரெக்டு. நாம் என்ன பண்ணணும்? பாவை நோன்பு பாவை நோன்புன்னு சொல்கிறையே, அந்த பாவை நோன்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தோழி கேட்குறா. அதற்கு பதில் சொல்றா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. கிரிசைனா சம்ஸ்கிருத கிரியாபதம்னு இருக்கு. கிரியாபதம்னா வினை சொற்கள், வெர்ப். இங்க தூய தமிழ்ல கிரிசைகள்னா என்ன அர்த்தம்? வினை சொற்கள். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல போறோம். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லும் போது என்ன சொல்லுவா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவா. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படி இருந்தாதான் அது பாவை நோன்பு. இப்போ இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை செட் பண்றா ஆண்டா. ஒரு தோழி கேட்கிறா, சரிம்மா ஏதோ பாவை நோன்புன்னு சொல்லிட்டே இருக்கியே, என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்றா. வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்களே, நாமும் நம் பாவைக்கு, இப்ப நம்ம பாவைன்னு சொல்றோம்ல, அந்த பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்னென்ன பண்ண போறோன்றத கேளுங்கோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. முதல்ல அந்த பார்க்கடல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வைகுண்டத்தில், அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடல்ல ஒரு பைநாகம் அப்படிங்கிற ஒரு நாகமானது இருந்துட்டு இருக்கு. அதன் மேல பரமன் என்ன பண்றான்? படுத்துட்டு இருக்கான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய அடி திருப்பாதத்தை பற்றி கொண்டு அந்த திருப்பாதத்தை நாம் பாட வேண்டும். எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் சொல்ல வேண்டும், வாயால உச்சாரிக்கணும். அந்த மார்கழி மாசம் எழுந்து விடியற் காலையில ஸ்நானம் பண்ணிட்டு எம்பெருமானுடைய நாமாக்களை சொல்லணும். அப்படி சொன்னா சொல்லணும்ன்றா, சொல்லிட்டு சிலதெல்லாம் தவிர்க்கணும்ன்றா. என்ன பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றா பாருங்க. நெய்யுண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம். பாலுண்ணோம், பாலும் சாப்பிட மாட்டோம்.
நாட்காலே நீராடி, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல குளிக்கணும். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், கண்ணுக்கு மையிட்டு கூடாது. மலரிட்டு நாம் முடியோம், தலைக்கு பூ வச்சுக்க கூடாது. செய்யாதன செய்யோம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம், அதாவது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சொல்றா இல்லையா, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, நல்ல சொற்களா பேசிப்பார். தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இப்ப நான் என்ன பண்ணுவேன், அதாவது பவதி பிக்ஷாந்தேகி அப்படிங்கிற மாதிரி நான் போய் ஒரு இடத்துல பிக்ஷை வாங்கி உண்பேன். அது மாத்திரமல்ல, எங்க எனக்கு பிக்ஷை அளித்தாலும் அந்த இடத்தில் சென்றால் பிக்ஷை கிடைக்கும் என்பதையும் நான் அவளுக்கு தெரிவிப்பேன். கை காட்டணும். நம்மளால கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, எது வசந்த தர்மம்ன்றா அங்க கொடுப்பா, அவளை போய் பாருங்க, அவளை போய் பார்த்தா உங்களுக்கு இந்த சகாயம் கிடைக்கும்னு சொல்றதே பெரிய கைங்கரியம் தான். என்னால செய்ய முடியல, ஒரு எதுவும் கொடுத்து உதவ முடியலனா கூட எந்த இடத்துக்கு போனா யார் கொடுப்பாலோ அவ முகவரியை கரெக்டா காண்பிச்சு கொடுக்கறது, அதுதான் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகர்ந்தேலோர் எம்பாவாய். அப்படி நானும் எனது அந்த பசியை போக்கிக் கொண்டு, யாரேனும் பசியாக இருந்தால் அவளுக்கு இந்த இடத்துல போனா கிடைக்குங்கிற மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகர்ந்தேல். இப்படிதான் இருக்கணும், இதுதான் நியமம், இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்ற இந்த பாடல் மூலமா. வையத்து வாழ்வீர்கள் இல்லையா, தொழிகளே, இந்த வையத்தில் வாழக்கூடிய தொழிகளே, வையம்னா உலகம், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நான் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன கேட்டுக்கோங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிப்பாடி, அவ்வளவுதான். அவருடைய திருப்பாதத்தை, மலர் போன்ற திருப்பாதங்களை நாம் வாயால பாடிண்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்கணும். பகவன் நாமாவை குறித்து எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அத்தனை நாமாக்களையும் என் நமது வாயால் உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணுமா. அதுதான் பிரதானமான காரியம், அதுதான் நோன்பு. அது எப்ப பண்ணணும்னு சொல்ற அப்படின்னாக்கா பாருங்கோ, அதாவது என்ன சொல்ற, நாட்காலே நீராடி, விடியற் காலை பிரம்ம முகூர்த்தம் சொல்றான் இல்லைங்களா, அந்த 4:30லேருந்து 6 அந்த சமயத்தில் எழுந்து நன்னா ஸ்நானம் பண்ணிட்டு பகவன் நாமாவை சொல்லு. எழுந்து குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிலாம் உட்காரக்கூடாது. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், இதெல்லாம் அவளுக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் இல்லை. ஏன்னா அது அவளுடைய பிரதானமான தொழிலே அதான, கோவை பராமரிக்கிறது, அந்த கோக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த வஸ்துக்களை பெறதுன்னு போது அவ என்ன பண்றாங்க பாரு, அதையே விட்டுறா. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், கண்ணுக்கு மையிட்டுக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி அந்த பாவை நோன்பு எப்ப பண்ணணும்னு போன பாசத்துல சொன்னா, இந்த பாசத்துல அந்த அந்த நோன்புல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். இதுதான் 2 பாசுரங்கள். முதல் பாசுரம் என்ன, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமேல் போதுமினோ நேரிடையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்துடிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது முதல் பாசுரம். 2வது பாடல் என்ன, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த திருப்பாவில் இருக்கக்கூடிய 30 பாசுரங்கள்ல முதல் 2 பாசுரங்களை நம்ம பார்த்தோம். போன அறிமுக வகுப்புலேயே நம்ம என்ன சொன்னோம், இந்த 30 பாடல்களை எப்படி பிரிக்கிறா, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்ன்ற ரீதியில பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 18 அத்தியாயங்களை சுருக்கி சாரமா இல்லையா இந்த 30 பாடல்கள்ல அழகா ஆண்டாள் நமக்கு சுலபமான எளிமையான தமிழ்ல நாம கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட இந்த கிரந்தத்தை நாம மணிப்பிரவாளமா சேவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்.
நிறைய மணிப்பிரவாளம் என்ன, சம்ஸ்கிருதமும் தமிழும் இணைந்து உபயோகிக்கக்கூடிய அந்த இதுக்கு என்ன பேர், ஸ்டைல், அதுக்கு பேர்னாக்கா மணிப்பிரவாளம்னு பேர். அப்படி கொடுத்துருக்கான். அப்படி இந்த மணிப்பிரவாளமாக நம்ம இந்த கிரந்தத்தை வாசிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதனால் இன்றைய தினம் நம்மளால் 2 பாசுரங்களை அனுபவிக்க முடிஞ்சுது. முதல் பாசுரம் மற்றும் 2வது பாசுரங்கள். அடுத்த வகுப்பில் நாம் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2 பாசுரங்களை எடுத்துட்டு அது என்ன பாசுரங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாசன். தன்யவாதம்.